வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சாரை வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். எனக்கு ஒரு 9-10 வயசு இருக்கும்போது வந்த படங்கள்ல தான் முக்கியமான ஒரு படம் டி ராஜேந்தர் அவர்களுடைய ஒருதலை ராகம். டி ராஜேந்தருடைய ஒருதலை ராகம் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய சரித்திர பதிவு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் சினிமாவில் எத்தனையோ காதல் படங்கள் வந்திருக்கலாம், எத்தனையோ கல்லூரி படங்கள் வந்திருக்கலாம். ஆனா ஒரு கல்லூரி அப்படின்னா, ஒரு காலேஜ் எப்படின்னா அது இப்படித்தான் அப்படின்னு காலேஜில் நடக்கிற அந்த கலாட்டாக்களையும் குதூகலங்களையும் நமக்கு காட்சிப்படுத்தியதுல ஒரு தனித்துவமும் ஒரு உண்மைத்தன்மையும் இருந்ததுதான். கிட்டத்தட்ட மயிலாடுதுறையை பூர்வீகமாக கொண்ட டி ராஜேந்தர் அவர்கள் மயிலாடுதுறையில இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஏவிசி காலேஜில தான் படித்தார். அந்த ஏவிசி காலேஜில தான் இந்த படமும் படமாக்கப்பட்டது. இந்த ஒருதலை ராகத்தினுடைய பல காட்சிகள் அந்த படத்துல படமாக்கப்பட்டது. இருபாலனரும் சேர்ந்து படிக்கக்கூடிய அந்த கல்லூரியா அதுல காட்டியிருப்பாங்க. ரவீந்தர், சந்திரசேகர், ரூபா, சங்கர், டி ராஜேந்தருடைய மனைவி உஷா அந்த படத்துலயும் நடிச்சிருப்பாங்க. இப்படி தியாகு அப்படின்னு பல பேர். தியாகுவும் டி ராஜேந்தர் அவர்களும் பக்கத்து வீடு. டி ராஜேந்தர் அவர்கள் தியாகுவை நன்றியோட இன்னைக்கும் சொல்றாரு. அதே போல நன்றியோட பல படங்கள்ல தியாகுவுக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பாரு. தியாகுவும் டி ராஜேந்தருடைய திறமைகளை எல்லாம் பிரமிக்க சொல்லுவாரு. அவ்வளவு விஷயங்கள். 2 பேரும் பக்கத்து வீடு மயிலாடுதுறையில். அப்படிப்பட்ட அந்த படத்துல இது புதுசா இருக்க அப்படின்னு சினிமா ரசிகர்கள் வியந்து பார்த்ததுதான் அந்த படத்துல நடந்துச்சு. இப்படி ஒரு காட்சி இல்லையேன்னு. அதுக்கு முன்னாடி எத்தனையோ காதல் படங்கள் வந்திருக்கலாம், காதலை சொல்லாத படங்கள் வந்திருக்கலாம். இந்த இடத்துல இன்னொன்னு சொல்லிடுறேன் நான். அந்த மயிலாடுதுறை பக்கம் இருக்கிற ஏவிசி காலேஜில் ஆண்களும் பெண்களும் கல்லூரிக்கு வர மாதிரி போற மாதிரிலாம் இந்த ஒருதலை ராகத்துல காமிச்சிருப்பாங்கல்ல. இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னாக்க, அந்த ஏவிசி காலேஜ் இருபாலினரும் படிக்கக்கூடிய கல்லூரி கிடையாது, ஆண்களுக்கான கல்லூரி அதுங்கிறது ஒரு பொசுறு தகவலா நான் சொல்றேன். இந்த ஒருதலை ராகம் படத்தை பார்த்தீங்கன்னாக்க 80ஸ்ல நம்ம அப்பாக்கள், நம்ம சித்தப்பாக்கள், நம்ம மாமாக்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்றத அந்த படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெல்பாட்டம் அப்படிங்கிற பேண்ட் பெரிய அளவுக்கு ஹிட் அடித்திருந்த காலம் அது. அதே போல இவ்வளவு பேருக்கு ஒரு பட்ட பெல்ட், அதெல்லாம் பயங்கர ஹிட்டு. ஹிப்பி, ஸ்டெப் கட்டிங் அப்படின்னு இவ்வளவு தூரத்துக்கு முடிய வச்சுக்கிட்டு அப்படியே படிய வச்சுக்கிறதெல்லாம் அப்போ ஃபேஷன். இது மாதிரியான நிறைய கதை மாந்தர்கள் அந்த படத்துல காண்பிக்கப்படுவாங்க. அதே போல இன்னைக்கெல்லாம் பொண்ணுங்க ரொம்ப ஈஸியா பேசிடுறாங்க. அன்னைக்கு மௌன சாமியாரா இருக்கிற கதாநாயகி அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு அதெல்லாம் புதுசா இருக்கும். இப்படிப்பட்ட சமயத்துல ஒரு கோவில்ல ஒரு சீன் இருக்கும். அந்த கோவில் சீன்ல எண்ணெயை கொட்டிடுவாங்க. ரூபா எண்ணெயை கொட்டிட்ட உடனே அங்கே தங்கச்சியோட வந்திருப்பாங்க. அப்போ அங்கே சங்கர் படத்தினுடைய கதாநாயகன் இருப்பார். அப்போ என்னக்கா எண்ணெயை கொட்டிட்டியா அப்படின்னு ரூபாவோட தங்கச்சி கேட்பாங்க. அப்போ எண்ணெயவே கொட்டிட்டேன் அப்படின்னு ஒரு டயலாக் இருக்கும். இது தமிழ் சினிமாவுக்கு புதுசு தானே. ஐயா எண்ணெயை கொட்டிட்டியா, எண்ணெயவே கொட்டிட்டேன். இந்த ரெண்டுமே எண்ணெய் ஆயில தான் சொல்றது. ஆனா அந்த இடத்துல டபுள் மீனிங்க, எண்ணெயவே கொட்டிட்டேன். இன்னொரு கட்டத்துல சங்கருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும். அப்ப கிளாஸ்மேட்டா இருக்கிற உஷா பார்ப்பாங்க. கூட இவங்களையும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க, படத்தினுடைய நாயகி ரூபாவையும். அப்போ பேசிட்டு இருக்கும்போது என்னென்னமோ கேள்விகள்லாம் கேட்டுட்டே இருப்பாங்க. உஷா, என்ன சார் நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா, என்ன ராஜா நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா, ஊர்ல என்ன அது என்ன இப்படி என்னென்னமோலாம் கேட்டுட்டே இருப்பீங்க. அப்ப கேட்கும்போது அவரே ஒரு கட்டத்துல அவரே ராஜா கதாபாத்திரம் சங்கர் அவரே அயற்சியாகி என்னென்னமோ கேட்கணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கீங்க, ஆனா நான் என்ன கேட்டாலும் பதில் சொல்லாமலும் சில பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் இருக்கும். பொழுது நமக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏண்டி பதில் சொல்லித்தான் ஆக வேண்டிய அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு கட்டுப்பட்டியான ஒரு ஊர்லயே எல்லாரும் பல ஏச்சுகள் பேச்சுகள் சொல்ற அந்த ஏழ்மையான குடும்பம் தான் ரூபாவுடைய குடும்பம். கிளைமேக்ஸ் காலேஜ் முடிஞ்சிருது. காலேஜ் முடிஞ்சு அடுத்த நாள் ட்ரெயின் மயிலாடுதுறை ஸ்டேஷனு. அப்ப சந்திரசேகரும் சங்கரும் ட்ரெயின்ல வந்திருப்பாங்க. அப்ப எப்படியாவது நம்ம இன்னைக்கு நம்ம காதலை மனசை திறந்து வாயை திறந்து
ராஜா கிட்ட சொல்லிடணும், சங்கர் கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி ரூபா வீட்டிலேருந்து கிளம்புவாங்க. வழக்கமா கிளம்புற ரூபாவா இல்லாம அவங்க வந்து புடவைய நல்ல புடவையா பார்த்து கட்டிக்குவாங்க. அந்த படத்தை அந்த காலத்துல ரூபாவுடைய புடவை, ரூபா கட்டியிருக்கிற புடவைக்காகவே நிறைய அக்காக்கள்லாம் படம் பார்த்துட்டு அந்த புடவை சூப்பரா இருக்கும், இந்த சீன் அந்த புடவை சூப்பரா இருக்கும்னு பேசிட்ட காலம் நான் இதெல்லாம் கேட்டிருக்கேன் எங்க வீட்டில் சுற்றி இருக்கிற பல அக்காக்கு. அதே போல அப்ப புடவை கட்டிக்கிறது, பொட்டு வச்சுக்கிறது, தலையை அலங்காரம் பண்ணிக்கிறதுன்னு ஒரு 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 வேற ஒரு மகளை நம்ம பார்க்குறோமேன்னு அம்மாக்காரி அப்படி பார்ப்பாங்க. அப்ப என்னடி என்ன அப்படி இப்படின்ட்டுலாம் கேட்பாங்க. ஒண்ணுமே பதில் பேச மாட்டாங்க. என்னடி பேசாமலே இருக்க, பேசு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, பேசத்தான் போறேன் அப்படின்னு. என்ன டயலாக் பாருங்க, தேற்றே கைத்துட்டு இந்த சீன்ல. அதாவது என்னடி இப்படி மினுக்கிக்கிட்டு, இப்படி ஒரு சிங்காரிச்சுக்கிட்டு, இப்படி புது நல்ல நல்ல புடவையா எதை கட்டலாம்லாம் பார்த்துட்டு இவ்வளவு அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு போற, பதிலும் சொல்ல மாட்டேன்ற, பேசுறி என்கிட்ட அப்படின்னு அம்மா சொல்றாங்க. பேசுறி அப்படின்னு. அதுக்கு பொண்ணு சொல்றா, பேசத்தான் போறேன், நான் கிளம்புறதே பேசுறதுக்கு தான். இது நாள் வரைக்கும் என் காதலன் கிட்ட நான் பேசல, இப்ப பேசத்தான் போறேன். அவன் காதலிக்கிறேங்கிறத கிட்ட சொல்லிட்டான், நான் காதலிக்கிறேங்கிறத அவன்கிட்ட சொல்லல, அதை நான் பேசத்தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போது அந்த நமக்கே சந்தோஷம். அப்பா இப்பதான்டா நிம்மதியா இருக்கு அப்படின்னு எல்லாரும் நெஞ்ச கையில பிடிச்சிட்டு இருப்பாங்கல்ல, அப்பாடான்னு இருப்பாங்க. ஆனா கிளைமாக்ஸ்ல நடக்கிற சோகம் நம்மள தியேட்டர்ல அப்படியே பேஸ்ட் அடிச்ச மாதிரி ஃப்ரீஸ் ஆகி நம்ம அப்படியே உட்கார வச்சிடும். கிளைமாக்ஸ் தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு கிளைமாக்ஸ், மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய கிளைமாக்ஸ் அப்படின்னு ஒரு 50 படங்களை சொன்னோம்னாக்க, அந்த 50 படங்கள்ல ஒருதலை ராகம் படத்தினுடைய கிளைமாக்ஸ்க்கும் ஒரு தனி இடம் உண்டு. படத்துல இது மாதிரி வசனங்கள் அங்கன்னு டி ராஜேந்தர் சார் தன்னுடைய பஞ்சை வச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பாரு. பாட்டும் அப்படிதான், எல்லா பாட்டும் ஹிட்டு. அப்பதான் எம்.எஸ். விஸ்வநாதன் படங்கள்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது, சங்கர் கணேஷனுடைய இதெல்லாம் குறைய ஆரம்பிக்குது. நம்ம இருந்தாலும் சங்கர் கணேஷ் இசையமைச்சிட்டு இருக்காரு. இளையராஜாவுடைய வருகை வந்துருச்சு. இளையராஜாவிட்ட இருந்து ஒரு புது புது பேட்டர்ன்ல மியூசிக் வந்துகிட்டே இருக்கிற அந்த காலகட்டத்துல ஒருதலை ராகம்ங்கிற படத்துல வந்த அத்தனை பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி. ஒரு பாட்டுக்கு நல்லா இல்லைங்க அப்படின்ட்டு சொல்ல முடியாது. கூடையில கருவாடு ஹிட்டு, வாசம் இல்லாமலருது இடு, மீனாரீனா கீதாராதா அப்படின்னு இருக்கு அந்த பாட்டு ஹிட்டு. கடவுள் வாழும் கோயிலிலே கற்பூர தீபம், இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், நான் ஒரு ராசி இல்லா ராஜா. படத்துல எத்தனை பாடல்களோ அத்தனை பாட்டையும் ஹிட். யாரியா இந்த படத்தை எடுத்தது, யாரியா மியூசிக் போட்டது, யாரியான்னு மொத்த தமிழகமும் யாரியான்னு கேட்க மொத்த தமிழ் சினிமாவும் பதில் சொல்லிச்சு, அவர்தாயா டிஆர்னு சொல்லி. ஒருதலை ராகம் படத்துல சின்ன சின்ன விஷயங்களே நமக்கு உள்ளார தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குனாக்க, இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் ஒருதலை ராகம் படத்தை பாருங்க, இதெல்லாம் என்னடா பூமர்த்தனமா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னாலும் பரவாயில்ல, படத்தை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தாக்கத்தை இந்த படம் கொடுக்கும். வணக்கம்.